ஆனா விஜய் அவங்க எப்ப வாய் திறந்தாருங்கன்னா, அவரு படத்தில் நடிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபிஷர்மேனாக கூட நடிச்சிருக்காரு, மீனவ நண்பனாக கூட நடிச்சிருக்காரு. அப்பவெல்லாம் கச்சத்தீவை பத்தி விஜய் பேசியிருக்காரா? நான் தெளிவா சொல்றேங்கண்ணா, ஒரு டீட்டெயிலான சப்ஜெக்ட். அப்ப கச்சத்தீவை பத்தி எதுவுமே பேசல. கச்சத்தீவை பத்தி பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் பிரதமராக 2024 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அது 2 நாடுகளுக்கான ஒப்பந்தம். இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவு வேணும்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு இலங்கை நம்முடைய அண்டை நாடாக, பக்கத்து நாடாக, நட்பு நாடா இருக்கு. பிரதமர் அவர்கள் இங்கதான், இந்த பகுதியில் பிரதமர் அவர்கள் இங்கே வரும்பொழுது தென் தமிழகத்தில் மேடையில் அவங்களும் சொன்னாங்க, இன்னைக்கு இவர்கள் பொறுத்து இருக்கணும். அதாவது இவங்க கொடுத்துட்டாங்க, 1972 கொடுத்துட்டாங்க, 50 வருஷம் யாருமே பேசல. இன்னைக்கு நாம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் செய்வோம், எப்படி செய்வோம் என்பது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கட்சி நடத்துறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஆட்சி நடத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் ஆட்சியில் இருக்கும், பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும். நட்பு நாடுகள்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டி வரும். இதை எல்லாமே பார்த்து தான் ஒரு அரசு செயல்பட முடியும். எதையும் எடுத்தோம் கௌத்தம். ஆனா அதிகாரப்பூர்வமாக கச்சத்தீவு வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியா இருக்கு. ஏன் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து வெள்ளை பேப்பர்ல, கருப்பு வெள்ளையில எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம், கச்சத்தீவை மீட்டு கொடுங்க. சோ எங்களுடைய அதிகாரத்துல இது நடத்துவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்காக, ஒரு மேடை இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் கச்சத்தீவை பத்தி பேசுவேன்னா பேசிட்டு தவறு இல்லை, பேசுறது தவறு கிடையாது. ஆனா இத்தனை நாள எங்க போனாருங்கன்னா, இது எப்படியா இருக்குன்னா, இது வடிவேல ஒரு படத்துல இருப்பார். காலையில பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார். அது காலையங்களை வடிவேல் அப்பா அம்மா காலில் விழுந்து, சாயங்காலம் அதே வடிவேல ஒரு டாஸ்மார்க் வண்டி விடுறா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் இருக்கு. அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு, அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தானை எப்படி ஏத்துக்க முடியும்?